நடிகர் விஜய் ஒரு திரைப்பட நட்சத்திரம், ஒரு அனுபவமிக்க அரசியல்வாதியை விட மிகவும் பிரபலமான கோலிவுட் நடிகர். சந்தேகத்திற்கு இடமின்றி அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ளது. அவரது அரசியலில் நுழைவது நம்பிக்கை மற்றும் இந்த ரசிகர் பட்டாளம் வழங்கும் பலம். சந்தேகத்திற்கு இடமின்றி விஜய் தமிழக அரசியலில் மிகப்பெரிய கூட்டத்தை ஈர்ப்பவர். சினிமாவை விரும்பும் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட ஆதரவாளர்களைக் கொண்டவர். தனது கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே தொடங்கியதிலிருந்து விஜய் தனியாக போட்டியிட தேர்ந்தெடுத்தார். பல விமர்சகர்கள் இந்த நடவடிக்கையை விவேகமற்றவர் என்று அழைத்தனர். மேலும் கரூரில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து அவர்களின் விமர்சகர்கள் சரியானதாக தெரிகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் யாராவது அவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் தனது ரசிகர் பட்டாளத்தை வெற்றிகரமாக அரசியல் ஆதரவாக மாற்றினார். ஜெயலலிதா பல ஆண்டுகளாக தனது கட்சியை கட்டி எழுப்பினார். ஆழமாக வேரூன்றி கிராமப்புற, விவசாய மற்றும் நடுத்தர வர்க்க சமூகங்களில் ஒரு அரசியல் சின்னமாக மாறினார் என்பதை அவர்கள் மறந்துவிடுகிறார்கள். அதே நேரத்தில் விஜயின் ரசிகர் பட்டாளம் முக்கியமாக இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள். அவர்களில் பலர் இன்னும் தகுதியற்ற வாக்காளர்கள். அவரது பேரணிகளில் தகுதியுள்ள வாக்காளர்களை விட அதிகமான குழந்தைகளை தெளிவாகக் காணலாம். செப்டம்பர் 27, 2025 அன்று கரூரில் விஜயின் பேரணியில் ஏற்பட்ட துயரமான கூட்ட நெரிசலின் போது என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்வோம். மேலும் கரூர் அரசியல் புவியியலையும் கருத்தில் கொள்வோம். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் தர்மபுரி மற்றும் திண்டுக்கல்லின் சில பகுதிகளை உள்ளடக்கிய கொங்கு நாடு பகுதி, சென்னை அல்லது தெற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தைப் போலல்லாமல் அதன் தாராளவாத மற்றும் கணிக்க முடியாத வாக்குப்பதிவு முறைகளுக்கு பெயர் பெற்றது. அவை ஆளும் திமுகவுடன் வலுவான தொடர்புகளைக் கொண்டுள்ளன. கொங்கு நாடு வாக்காளர்கள் எந்தவொரு அரசியல் விசுவாசத்தையும் விட தற்போதைய அரசியல் மற்றும் சமூக பிரச்சினைகள், போக்குகள் மற்றும் உணர்ச்சிபூர்வமான கதைகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரை இந்த பகுதி அவரது அரசியல் உத்திக்கு முக்கியமானது. மேலும் அவர் ஒரு வலுவான இடத்தை நிலைநிறுத்த இங்கு முடிந்தவரை பல இடங்களை திரட்ட வேண்டும். இப்போது கரூர் பேரணி நெரிசலைப் பற்றி. பேரணி நடைபெற்ற கரூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் உள்ள வேலுசாமிபுரம் சுமார் 5000 பேரை மட்டுமே பாதுகாப்பாக கையாளக்கூடிய குறுகிய சாலைகளைக் கொண்டுள்ளது. இருப்பினும் நேரில் கண்ட சாட்சிகள் 27,000க்கும் மேற்பட்டோர் கூடியிருந்ததாகவும் சில நேரங்களில் 60,000 பேர் வரை கூடியதாகவும் கூறுகின்றனர். இரண்டாவதாக, விஜயின் கூட்டங்கள் அரசியல் ரீதியாக அல்ல, மாறாக ஆரவாரத்தால் நிறைந்தவை. அவர்கள் தமிழ் சினிமா இளைஞர் சின்னத்தை பார்க்க வருகிறார்கள். எனவே கூட்டம் கணிக்க முடியாததாக இருக்கும். இதற்கு பேரணி வழித்தடங்களை கவனமாக திட்டமிடுதல் மற்றும் கூட்ட மேலாண்மை தேவை. துரதிர்ஷ்டவசமாக இதுக்கு இல்லை. மூன்றாவதாக, விஜயின் கட்சிக்கு உறுதியான அடித்தள கட்டமைப்பு இல்லை. அவரது ஆதரவாளர்கள் பெரும்பாலும் ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களாக உள்ளனர், ஒழுங்கமைக்கப்பட்ட தரைப்படை குழு இல்லாமல். இதன் விளைவாக அவர்களால் தங்களையோ அல்லது மற்றவர்களையோ நிர்வகிக்க முடியவில்லை. தங்கள் சொந்த பாதுகாப்பை பணயம் வைக்கிறார்கள். பாதுகாப்புக்காக சுமார் 500 போலீசார் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம். நிச்சயமாக இதில் தீயணைப்பு வீரர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் பிற துணை ஊழியர்கள் இருக்கலாம். இந்த பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் இருந்ததை ஜீரணிக்க கடினமாக உள்ளது. மிக முக்கியமாக, பேரணி நேரம் ஒரு பேரழிவு. பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை பேரணி நேரங்களுக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி கோரப்பட்டதாக கூறப்படுகிறது. விஜயின் ட்விட்டர் மதியம் 12 மணிக்கு வருகையை சுட்டிக்காட்டியது. இதனால் காலை 10 மணி முதல் கூட கூட்டம் சீக்கிரமாகவே கூடியது. இதனால் பேரணிக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு போதுமான உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருந்தது. விஜயின் உண்மையான வருகை மாலை 7:40 மணியளவில் எதிர்பார்த்ததை விட மிகவும் தாமதமாக இருந்தது. இதனால் காத்திருந்த கூட்டத்தினரிடையே அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த நேர பொருத்தமின்மை
கடுமையான வெப்பத்தின் கீழ் பசி மற்றும் நீரிழப்பு ஆகியவை கூட்டக் கட்டுப்பாட்டை மோசமாக்கும் முக்கிய காரணிகளாக தமிழ்நாடு காவல்துறை மற்றும் அதிகாரிகளால் குறிப்பிடப்பட்டன. கூட்டம் அமைதியற்றதாகவும் வெறித்தனமாகவும் மாறும் போதெல்லாம் உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாததாக மாறியது. மக்கள் உடையக்கூடிய கிளைகள், நிலையற்ற சுவர்கள் மற்றும் துருப்பிடித்த இரும்பு கூரைகளில் ஒட்டிக் கொண்டனர். பலர் இடிந்து விழுந்தனர். விஜய் வருகை பற்றிய அறிவிப்பு வந்ததும் ஒரு அலை அலையாக தெரிந்தது. தடுப்புகளை உடைத்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தியது. குழப்பத்தை மேலும் அதிகரித்த விஜய் உதவுவதற்காக கூட்டத்திற்குள் தண்ணீர் பாட்டில்களை வீசினார். ஆனால் இது கவனக்குறைவாக பலரை துரத்தியது. கூட்ட நெரிசலை மேலும் மோசமாக்கியது. காவல்துறையினரால் ஒரு சிறிய தடியடி நடத்தப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. காவல்துறையினரால் ஒரு சிறிய தடியடி நடத்தப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. இங்கு காவல்துறையினர் ஒரு பெரிய தவறைச் செய்துள்ளனர். பீதியை தவிர்க்க ஓடிவரும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதே அவர்களின் முதன்மையான பொறுப்பாகும். ஆனால் அவர்கள் அதற்கு நேர்மாறாகச் செய்தார்கள். ஆயிரக்கணக்கானோரை பீதியடையச் செய்தனர். ஒரு அரசியல் தலைவராக விஜய் செய்த மிகப்பெரிய தவறு, துயரமான கூட்ட நெரிசலுக்குப் பிறகு சம்பவ இடத்தை விட்டு வெளியேறி சென்னைக்கு திரும்பியது. இந்தச் செயல் பலரால் பொறுப்பற்றதாகவும் உணர்ச்சியற்றதாகவும் பார்க்கப்பட்டது. குறிப்பாக அவரை பார்க்க வந்திருந்த 39 பேர் உயிரிழந்ததால். அவரது புறப்பாடு அவரது அரசியல் நற்பெயரை கடுமையாக சேதப்படுத்தியது. நெருக்கடிகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகளை கையாள அவருக்கு அனுபவம் இல்லை என்று பல விமர்சகர்கள் கூறுகின்றனர். மேலும் அவரது முன்கூட்டிய வெளியேற்றம் அவர்களின் கூற்றுக்களை வலுப்படுத்தியது. இதற்கு நேர்மாறாக திமுகவின் எம்.கே. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் போன்ற தலைவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ஒற்றுமையையும் பயனுள்ள நெருக்கடி நிர்வாகத்தையும் வெளிப்படுத்தினர். சிலர் சோகத்தை பயன்படுத்திக் கொண்டதாக கூறலாம். மிக முக்கியமாக அது அவர்களின் காலத்தால் சோதிக்கப்பட்ட அனுபவத்தையும் நிச்சயமற்ற சூழ்நிலைகளை அமைதியுடன் கையாளும் திறனையும் பிரதிபலித்தது. விஜய் இந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் அவர் ஒருங்கிணைப்பு மற்றும் கூட்ட மேலாண்மைக்கான வலுவான தரைமட்ட குழுவை உருவாக்க வேண்டும். காவல்துறையினரிடம் மட்டும் பாதுகாப்பை ஒப்படைக்காதீர்கள். தனியார் தொழில்முறை நிகழ்வு மேலாளர்கள் பாஜக பேரணிகளில் காணப்படுவது போல் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறார்கள். அவரது செயல்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஆராயப்படுகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அக்கறையும் பச்சாதாபமும் மிக முக்கியம். நெருக்கடிகளின் போது பொறுப்பேற்று உண்மையிலேயே மக்கள் தலைவராக மாறுவதை தவிர்க்கவும். காலம் காயங்களை ஆற்றக்கூடும். கரூரில் நடந்த துயர சம்பவம் படிப்படியாக நினைவிலிருந்து மறைந்து போகக்கூடும். ஆனால் தமிழக மக்கள் விஜய் தனது சினிமா ஹீரோ பிம்பத்தை தாண்டி ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவராக மாறுவார் என்று நம்புகிறார்கள். இல்லையெனில் டிவிகே ரசிகர்கள் மற்றும் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்புபவர்களின் கனவுகள் நிறைவேறாமல் போகலாம். மேலும் டிவிகே ஒரு சோதனை கட்சியாக மறைந்து போகும் அபாயம் உள்ளது. ஒவ்வொரு மறுதொடக்க முயற்சியிலும் மீண்டும் மீண்டும் தோல்வியடையும்.